ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ப்ரோக்ராம் ஆயத்தமா. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எங்களை சந்திக்கிறது எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். ஸோ ஒவ்வொரு வாரம் நம்ம கடைசி நாட்களை குறித்து பேசி கொண்டிருக்கிறோம், வாலிபர்களை குறித்து பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கும் முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸை நம்ம வந்து வச்சிருக்கோம். ஸோ அதுக்குள்ள தான் நம்ம போகிறோம். ஸோ வெல்கம் டு த ப்ரோக்ராம் எவ்ரிவன். எப்படி இருக்கீங்க? யா, குட். எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, போன வாரம் எல்லாரையும் பேப்பர்ல எழுதிட்டு வர சொன்னோம். கிங்ஸ்டன் வந்து சட்டையில எழுதி வச்சுட்டு வந்திருக்காரு. எல்லா ஆன்சரும் ஓகே. சோ லாஸ்ட் வீக் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சா? எஸ், சோ இன்ட்ரெஸ்டிங். என்ன ஒரு பேடான விஷயம், நாங்க 4 பேர் மட்டும் எழுதணும், நீங்க 2 பேர் மிஸ் ஆயிட்டீங்க. ஓகே, போனவாட்டே கேட்டோம். நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து எங்க ட்ரீம் எல்லாமே என்னன்னா உங்களுடைய விஷயங்கள்லாம் கேட்டு உங்ககிட்ட தப்பிக்க முடியுமா? அது we have all the time and money now. நீங்க எப்படி எஸ்கேப் பண்ணலாம்? கண்டிப்பா. Let's get into the program now. Okay. So இந்த வாரம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு क्वेश्चन இருக்கு. சோ இந்த ஒரு சீரீஸ் ஆஃப் இது ஆரம்பிச்சோன்னா we have a lot of feedback. என்னன்னா அவங்க வந்து பாக்குறவங்களுக்கும் புதுசா இருக்கு அண்ட் அது அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு விஷயத்துல நம்ம திடீர்னு கேள்வி கேட்கிறோம், திடீர்னு we are answering also. அது ஒவ்வொருத்தருடைய பெர்ஸ்பெக்டிவ் நம்ம பேசும்போது இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். நம்ம ஆக்சுவலி பிளான் பண்ணது வந்து ஒரு எபிசோட் அட்லீஸ்ட் ஒரு 2-3 கொஸ்டின் கேட்போம்னு நினைச்சோம். பட் ஆனா ஒரு கொஸ்டின்லேயே we had spent a lot of time. நல்லா இருந்துச்சு. ஆமா, நிறைய விஷயம் நம்ம யோசிச்சிருப்போம். அது டப்புன்னு கேட்கும் போது we realize actually எவ்வளவு டீப்பா ஒரு ஏக்கம் இருக்கு. இல்ல லாஸ்ட் வீக் நம்ம ட்ரீம்ஸ் பத்தி பேசணும். யூ நோ how much it really has an impact on our life னு அதை புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இட்ஸ் a very deep thing. ஸோ அதனால எல்லாரும் ஷேர் பண்ணும்போது we had a benefit as well. ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின் டேவிட் கொண்டு வந்திருக்காரு. வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வெயிட் பண்றீங்களா? இப்படி எழுதி நம்ம வண்டவன எல்லாம் பட் ஆனஸ்டா இருக்கும்ல, அதான் நம்ம ஸ்பாட்ல இருந்தாலும் எதுவுமே யோசிக்க முடியாது. நான் வந்து மைண்ட்ல அப்படி அதான் இந்த குரூப்ல எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னன்னா ஆனஸ்டா எழுதுறாங்க அண்ட் ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறாங்க. சொன்னாலுமே நான் நல்லா ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இன்னைக்கான கேள்வி என்னன்னா, நம்ம பைபிள் வாசிக்கும் போது ஒவ்வொரு சாப்டரும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் த வால்ஸ் ஆஃப் ஜெரிகோ அப்படின்னு எழுதிருக்கோம். அப்புறம் அந்த ஸ்டோரி அப்படியே வரும், என்ன நடந்துச்சு, 7 நாள் சுற்றி வந்தாங்க, அப்புறம் அந்த சுவர்கள் எல்லாம் இடிஞ்சு வந்துச்சு அப்படின்னு. ஸோ டைட்டில் ஒன்று கொடுத்துருப்பாங்க, சாப்டர் பக்கத்துலேயே ஒரு டைட்டில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில இப்போ உள்ள சாப்டருக்கு ஒரு பேரு ஒரு டைட்டில் கொடுப்பீங்கன்னா அது என்னன்னு கொடுப்பீங்க? தீவிரவாதி. அப்புறமே சொல்லுங்க. எல்லாருக்கும் தெரியும், அதனால வேணாம். ஸோ நல்லா யோசிங்க, திங்க் அபவுட் யுவர் லைஃப். இப்போ உள்ள சிச்சுவேஷன் என்ன, உங்க வாழ்க்கையோட பயணம் பாதை எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாம் யோசிச்சு ஒரு டைட்டில் கொடுங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு. அது எப்படி வேணா இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். ரொம்ப அப்படி கேட்கலாம், தலைகீழலாம் இன் ஸ்பிரிச்சுவலா இல்ல சம் மேல எதுனாலும் வாட் யூ கோயிங் த்ரூ, என்ன போயிட்டு இருக்கோ அதை பத்தி ஒரு டைட்டில். ஆமா, அண்ட் இது கரண்ட் இப்போ என்ன நடக்குதோ அதை பத்தி நீங்க எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சங்கீதம் அந்த புஸ்தகத்தை எழுதி வாசிச்சு பார்த்தோம்னா அதுல ஒவ்வொரு சாம்லயும் ஒரு டிஃப்ரெண்ட் டைட்டில் இருக்கும். The plea to God or song of justice, அந்த மாதிரி ஏதாவது ஒரு டைட்டில் இருக்கும். அந்த மாதிரி உங்க லைஃப்ல என்ன ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, அந்த சாப்டர் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சோ இக்லிசியா டக்குன்னு முடிச்சுட்டாங்க நினைக்கிறேன். சோ பாத்துக்கிறவங்களுக்கும் அந்த क्वेश्चन கொடுக்கலாம். டெஃபினெட்லி நம்மளும் அனலைஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நீங்களும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்படியே எழுதி பாருங்களேன், உங்க லைஃப்ல யோசிச்சு பாருங்க, உங்க லைஃப்ல என்ன போயிட்டு இருக்கு, உங்க லைஃப்ல விக்டரி இருக்கா, இல்ல ஏதாவது டவுட் இருக்கா, ஏதாவது ரொம்ப ப்ரேயர் பண்ணிருக்கீங்களா, whatever it may be, அப்படியே எழுதுங்க and you can think about it. நீங்க அப்படியே உங்களுக்கு அது நீங்க ரிப்ளை பண்ணணும்னு நினைச்சா கூட then you can comment. நீங்க பாக்குறதான வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க சென்ட் பண்ணலாம். இல்ல யூடியூப்ல பாக்குறீங்கன்னா யூடியூப்ல கமெண்ட்ஸ்ல போடுங்க and we'll reply to that as well. Yeah, sure.
நம்ம டைட்டில் தான் அதை சொன்னோம். ஆனா டைட்டிலுக்கு இருக்கிற கண்டென்ட் எல்லாம் டைட்டிலே பேராகிராஃப் மாதிரி இருக்கு. அதாவது சில சங்கீதத்துல கொஞ்சம் லாங்கா Psalm 119 நினைக்கிறேன். பெரிய சாப்டர். சோ எல்லாருமே எழுதியாச்சுல. ஓகே, சோ நம்ம இப்போ ஒவ்வொருத்தரா ரிவீல் பண்ண ஆரம்பிச்சோம். எஸ் டெஃபினெட்லி. அண்ட் ரொம்ப சீக்கிரமாவே எக்லேசியா முடிச்சிட்டாங்க. Okay, so his favor na God's favor தானே? I think so. அவங்க தான் சொன்னாங்க. God's favor. Yeah. Okay. so this title I just chose it because I kind of live far from my family, so I live alone now. So it was kind of a hard thing, and it's something new for me. But each way, or like in each path that I'm going now, I always thought that His favor is there in my life, because there were times that I couldn't share what I'm going through to anyone. So even to someone whom I'm close with. So in those times, I just talk to God, like not like a prayer. I just go and then just say like, like I'm going through this, I'm having this issue, or like I am facing this. Anything. It might be something happy or like something sad or like angry, anything. So I just talk to Him. But every time I know that His favor is enough in my life. And I've heard people come and they say they have never met me before, they have never spoken to me before, and then they randomly talk to me and then they say like, you are favored by God. And then it was like, if it is just once, it's fine. But I heard it from many, and I never spoke with them before. That was the first time. And then we are having a conversation, and then they start saying like, God is saying me to say this to you, that you are favored by Him. And then I didn't quite understand at that time, because I was like, okay, I have everything. I don't think, like His favor, how in what sense His favor is. But now thinking it's been 6 months, me being away from my family. His favor is really sufficient in my life. And this year's promise verse was the same. So my grace is sufficient for you. So that I have that verse like quite many times too. So quite frequently. So some weeks back I was kind of in a very lonely state, and then I was very kind of weak, you can say, internally. So that time I was praying, you can say, or like crying to God, like, now I live far from my parents, and then, I'm very sick now. And randomly I got the verse again. And then I was like, okay, His favor is enough in my life. So you felt like, okay, your parents are not there to look after you. Yeah. So I'm kind of a very sensitive person physically, so I can't handle the weather change or the water change. So at that time, usually my mom and my dad look after me. So I'm very pampered back at home. So being here, I should look after by myself. That thing kind of affected me psychologically, you can say, but He was there. So the 6 months chapter, I can say it's completely His favor and His grace. So yeah. I think அவங்க சொல்லும் போது இந்த ஒரு verse எனக்கு மைண்ட்ல வருது. There's a blessing in the word of God that says that favor will surround you like a shield. So favor will not only protect you, and a shield, when somebody holds a shield, others can see it as well. Yes. So when that favor surrounds you, you said, people also see that you're favored by God, and the situations that you're going through, it's first time in your life, you're leaving your family, you're doing things by yourself. Without the favor and grace of God, you can never do it. So it's amazing to see how God's favor is leading you. Yes. Very interesting. Nice. ரொம்ப நல்லா இருந்துச்சு. Thanks for sharing it. Thank you. So அடுத்தது who shall we ask? Yeah, let's go with John. பெரிய டைட்டில் இருக்கும். பெரிய டைட்டில் பேராகிராஃப். ஸோ போகின்ற பாதை தெரியவில்லை, ஆனால் என் பாதையில் நிச்சயமாக வெற்றி உண்டு.
ஸோ எதனால இந்த மாதிரி எழுதிருக்கீங்க? பிகாஸ் என்ன கோ த்ரூ பண்றீங்க? ஹவ் டு யூ வாண்ட் டு டிஃபைன் தட்? ஸோ போகின்ற பாதை தெரியவில்லை. இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் என்னன்னா, நான் ஸ்கூல்ல நான் எடுத்த சப்ஜெக்ட்ஸ், தென் நான் அதுலேருந்து காலேஜ் போகும்போது வேற ஒரு டிகிரி எடுக்கிறேன். சம்மந்தமில்லாத நான் படித்த கோர்ஸும் நான் படித்த இதுக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அதுக்கு நெக்ஸ்ட் டிகிரி அதுவும் சம்மந்தமில்லாதது. என்ன படிச்சீங்கன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஸ்கூல்ல வந்து எடுத்தது காமர்ஸ், அது எடுத்தது பிசிஏ ஓகே போனேன். பிசிஏ முடிச்சுட்டு எம்எஸ்சி ஏஐ டெக்னாலஜி ஓகே அது போனேன். பண்ற ஒர்க் வந்து எடிட்டிங், மூணுமே எல்லாம் வேற. அப்புறம் ஓகே இதே மாதிரி வேற வேற இருக்குங்கன்னு. ஸோ போயிடுற பாதை தெரியல. ஆனா என் பாடல வந்து நிச்சயமாக வெற்றி உண்டு. நான் எப்படி சொல்றேன்னா, ஸோ என்னை சுத்தி இருக்க என் ஃபேமிலிஸ், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்கிட்ட ஒரு சொல்ற விஷயம் என்னன்னா, காட் உன் மேல நிறைய கிரேஸ் வச்சிருக்காரு. ஏன்னா எனக்கு ஒரு சில விஷயம் தெரியல, எந்த விஷயம் எனக்கு தெரியலையோ அந்த விஷயம் தான் என்கிட்ட வரும். அதெல்லாம் நான் ஃப்ரெஷ்ஷா நான் ஒரு விஷயம் இப்போ ஃபுல்லா கத்துக்கிட்டு ட்ரெயினா இருக்குன்னா எனக்கு அது வராது. உனக்கு தெரியாம ஒரு விஷயம் வரும், அதுல என்ன ஆண்டர் க்ரோ பண்ண வைப்பாரு. ஸோ எனக்கு என்ன அந்த ஸ்பாட்ல தான் தெரியுது அது என்னன்னு. ஸோ அது என்னன்னே தெரியும், அந்த ஸ்பாட்ல தான் தெரியும். அதை நான் மீன் பண்ண, நான் போகிற பாதை என்ன ஃபேஸ் பண்ண எனக்கு தெரியல, ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா எனக்கு கைட் பண்றது காட், எனக்கு பிலீவ் இருக்கு. ஸோ அதுதான். ஸோ ஐ திங்க் இந்த நம்பிக்கை வந்து இட்ஸ் டூ வேஸ். நாட் ஓன்லி நீங்க ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கலாம், அவர் உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்காரு. அதனால தான் இந்த மாதிரி புதிய காரியங்கள் வந்து கொடுக்குறாரு. இட்ஸ் அ ஸ்பெஷல் யூனிக் கிஃப்டிங். சில பேரால இந்த மாதிரி இருக்க முடியும். என்னன்னா நம்ம வாழ்க்கையில என்ன புதுசா வந்தாலும் அதை மேற்கொண்டு நான் ட்ரை பண்ணி முயற்சி பண்ணி பெஸ்டா வரணும் அப்படின்னு ஒரு ஜீல் இருக்கும். அது ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கொடுத்துருக்காரு. அதனால கண்டிப்பா வெற்றி உண்டு. ஸோ வெரி குட். ஆனா ரொம்ப ஆனஸ்டா நீங்க எழுதிருக்கீங்க. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம போவோம், என்னடா வாழ்க்கையில நடக்குது தெரியலையே. லைக் சம்டைம்ஸ் நமக்கு நம்ம பிளான் பண்ண மாதிரி போகாது, தென் திடீர்னு ஏதாவது மாற்றங்கள் வரலாம். ஆமா. ஸோ ஒரு பாட்டுல கூட இருக்கு, நான் ஒன்று நினைத்தால் நீர் ஒன்று செய்யுது. என் லைஃப்ல ஃபுல்லா நான் நினைக்கிறேன், என் ட்ரீம்ஸ் நான் ஒன்று நினைப்பேன், ஆனா வருது அது ஒண்ணு வரும். ஏன்னா ஆண்டவர் ஒண்ணு நினைக்கிறேன். இந்த மாதிரி பைபிள்ல நிறைய வாசிச்சிருக்கோம். தாவீது ராஜா அவரு சின்ன வயசுல இருக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தாரு, ஆடு மேய்ஞ்சிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி இருந்த ஒரு வாழ்க்கையில எப்படி ஒரு ராஜாவாக வர முடியும்னு ஒரு கற்பனையே பண்ண முடியாது. பட் ஆண்டவர் அந்த மாதிரி நடத்திட்டு வர்றாரு. நினைவுகள் அல்ல. ஆமா, his thoughts are different from ours. So நீங்க எடிட்டிங் பண்றேன்னு சொல்றீங்க, அதுல என்ன மாதிரி வெற்றியை பாக்குறீங்க உங்க லைஃப்ல? ஸோ அதில் இந்த மாதிரி வெற்றி நான் எப்படி பார்க்குறேன்னா, ஸ்டார்டிங் வந்து ஸோ அதுல நீங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் எடிட்டிங் பண்ணும்போது ஒரு விதமான ஒரு சாஃப்ட்வேர் அப்போதான் கற்றுக்கிட்டு வரேன். நான் ஃபுல்லாக கற்றுக்கிட்டேன் ஓரளவுக்கு. ஓகேங்களா, கற்றுக்கிட்டு ஓகே நான் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு மறுநாள் சொல்றாங்க, இந்த சாஃப்ட்வேரோட க்ளோஸ் பண்ணிட்டு புது சாஃப்ட்வேர் ஆவிட் வந்து உங்களா நல்லா மாத்தலாங்களா, ஆவிட் 2 ப்ரீமியர்ன்றாங்க. இப்போதான் கற்றுக்கிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுமா, மறுபடியும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுலேருந்து அந்த ஒரு மறுபடியும் ரஷ்லேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் போகணுமே. பட் அந்த இடத்துல என்ன கற்றுக்கிட்டேன்னா, இன்னும் ஃபாஸ்ட்டாக நான் க்ரோ பண்ணி இதில் எந்த அளவுக்கு நான் டைம் எடுக்கணும், அதோட எனக்கு ஷார்ட் பீரியட் நான் ஒரு 3 monthsல ட்ரெயின் ஆனேன்னா அது 1 weekல நான் ட்ரெயின் ஆகுது. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. காட் கிரேஸ் தான். ஓகே, ஸோ நைஸ். இன்னும் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நிறைய வெற்றிகளை பார்ப்பீங்க. தேங்க்யூ. அந்த நம்பிக்கை, எஸ், அது கான்ஃபிடன்ஸ், அது பிடிச்சிருக்கு. வெரி குட். ஸோ கிங்ஸ்டன் கிட்ட கேட்கலாமா? ஓகே, ஸோ குட். என்னோட டாபிக் வந்து ஸோ கிங்ஸ்டன் புக். எஸ், ஸோ ஷோயிங் காட்ஸ் லவ், ஹார்ட், பேஷன்ஸ். அது வந்து பேஷன்ஸ்ங்கிறது ஒரு சப் மாதிரி, சப்டைட்டில் மாதிரி. ஓகே, இது ஏன் வந்து இப்போ ரீசெண்டா நீங்க சொன்ன மாதிரி இப்போ போயிட்டு இருக்க உங்க வாழ்க்கையில நீங்க என்ன கொடுக்கலாம்னா, அது மாதிரி நான் யோசிச்சப்போ 1 year before I'm married. ஸோ அதனால இந்த மேரிட் பீப்புள்ஸ்க்கு கண்டிப்பா தெரியும், ஈவந்தோ அந்த இடத்துல ஒரு பொறுமை மாறும், பொறுமை இழக்க வேண்டிய தருணங்கள் வரும். அப்புறம் எனக்கே பர்சனலி ஐ நோ, நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி என்னுடைய கேரக்டர் எப்படி இருந்துன்னு எனக்கு தெரியும். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட கேரக்டர் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு ஐ நோ. ஸோ என்னன்னா, நான் இதுக்கு முன்னாடி பொறுமையா தானே இது பண்ணேன், ஏன் பேரால பொறுமையா இருக்க முடியல. நான் இப்ப முன்னாடி அன்பா காமிப்பேன், இப்பயும் அன்பை அப்ப ஏன்னா அது அவங்களோட தப்பு கிடையாது, என் தப்பும் கிடையாது. அந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றேன். ஸோ அதனாலதான் நான் ஷோயிங் காட்ஸ் லவ் அப்படி ஏன் நான் இந்த டைட்டில் எழுதுனேன்னா, ஸோ எல்லாமே கடவுளுடைய அன்புக்குள்ளதான் இருக்கு. ஸோ கடவுளுடைய அன்புக்குள்ள நான் போகதான் என்னுடைய ஃபேமிலியை வந்து நான் இன்னும் வந்து அவரோட லவ் நான் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால கடவுள் அன்பை நான் என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணணும், இன்னொன்னு அதிகமா ரிஃப்ளெக்ட் பண்ணணும்
அப்படின்றதான் நான் இப்ப என் போயிட்டு இருக்க பாத்துல நான் கத்துக்கிறது. ஏன்னா சப்டைட்டில் வந்து பேஷன்ஸ் போக போக along the way patience கத்துக்கிறீங்க. ஸோ பைபிள் நம்ம வாசிக்கும் போது கிறிஸ்து எப்படி சபையை நேசிக்கிறாரோ அந்த மாதிரி ஹஸ்பண்ட் ஹேவ் டு லவ் த வைஃப். ஸோ அது வந்து கத்துட்டு இருக்கீங்க. அது 60 வருஷம் ஆனாலும் எல்லாரும் கத்துக்கிட்டு தான் இருப்போம். கரெக்ட் தான். ஆனாலும் இது ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? வெரி இன்ட்ரெஸ்டிங். வெரி குட், வெரி குட், வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஒரு இந்த ஒரு பாத் வந்து அஃப்கோர்ஸ் இட்ஸ் மேஜர் சேஞ்ச். ஸோ அது வந்து எல்லாருக்குமே அந்த ஒரு பாத்துல நம்ம போகும்போது இட்ஸ் மேஜர் சேஞ்ச். மேரேஜ் லைஃப் இஸ் டிஃப்ரெண்ட். நம்ம சிங்கிளா இருந்தது வேற, மேரேஜ் லைஃப் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அந்த ஒரு பாத்துல இட்ஸ் லேர்னிங் ப்ராசஸ் அண்ட் வெரி குட். நல்ல ஒரு டைட்டில் கொடுத்துருக்கீங்க. குட் குட். அண்ட் ஐ திங்க் நம்ம அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து இந்த மாதிரி கல்யாணம் பண்ணும்போது திஸ் டிஃப்ரெண்ட் திங்ஸ் டு லேர்ன். ஏன்னா 2 ஃபேமிலிஸ் சேராங்க. ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ், பட் 2 ஃபேமிலிஸ் சேரும்போது நிறைய பேஷன்ஸ் வேணும். மாமியாரை டீல் பண்றதுல, மாமனார் டீல் பண்றதுல, அப்புறம் இன்லாஸ், ஸோ எல்லாம் சேரும் போது இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒன்லி 2 people இன்வால்வ், பட் ஃபேமிலிஸ் ஆர் கமிங் டுகெதர். அண்ட் பேஷன்ஸ் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்முடைய ஓன் கேரக்டர் நம்ம எப்படின்னாலும் வளர்ந்துருக்கலாம், ஆனா இன்னொரு ஃபேமிலியை டீல் பண்ணும்போது கூட, ஈவன் யோர் ஓன் ஸ்பவுஸ், ஹஸ்பண்ட் ஒய்ஃபை டீல் பண்ணும்போது கூட ரொம்ப பேஷண்டா இருந்தாதான் சந்தோஷமா இருக்க முடியும். பேஷன்ஸ் இருந்தா தான் பீஸ்ஃபுல்லா இருக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு சோதனை செய்யப்படுகிற ஒரு காலமா பேஷன்ஸ் வந்து சோதிக்கப்படும், அன்பு சோதிக்கப்படும். நம்ம வந்து பிஃபோர் மேரேஜ் லவ் பண்ற டைமா எடுத்துக்கலாமே. இஃப் யூ கம் டு நோ அபவுட் ஒன் another, லவ் பண்ற டைம் வந்து என்கேஜ்மெண்டா அப்படி வச்சுக்கலாம். ஸோ கெட்டிங் டு நோ ஒன் another வந்து உண்மையான லைக் அன்பு இருக்கும், கரிசனை இருக்கும், கன்சர்ன் இருக்கும், கேர் இருக்கும், எல்லாமே எக்ஸ்பிரசிவா இருக்கும். பட் ஆனா அதுக்கப்புறம் வந்து அந்த மேரேஜ்க்கு அப்புறம் போகும்போது தான் தென் ஹவு டு வி கீப் டூயிங் தட், எப்படி நம்ம அதை வந்து இன்னும் அந்த உண்மையா இருக்கிறதும் உண்மையா, ஏன்னா நம்ம அங்க சோதிக்கப்படும்ல. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க தூங்கும் போது கொரட்டை விடுவாங்கன்னு தெரியாது. கல்யாணம் நோட் பண்ணிக்கோ. சும்மா சொல்றேன். அப்போ நம்ம பேஷன்ஸ் டெஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லிருக்காரு. சும்மா என் வாழ்க்கையில நடக்குதுன்னு நான் சொல்ல, ஜெனரலா சொல்றேன். Okay. Yeah. So it's good topic. Definitely nice chapter of your life. So அடுத்த சாப்டர் எழுதும்போது கண்டிப்பா இந்த பேஷன்ஸை நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு வரணும். அடுத்த 10 எபிசோட் கழிச்சு அடுத்த சாப்டர்ல. Okay, so after last but not the least, yes, Ritanya, அவங்களுடைய journey. So his love and grace. So சொல்லுங்க உங்களோட journey எப்படி இருக்கு இந்த டைம்? ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல இருந்து இந்நாள் வரைக்கும் உண்மையாவே அவருடைய அன்பு, அவருடைய கிருபை தான் வந்து நடத்திட்டு இருக்குன்னு நான் சொல்லுவேன். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய பெயின்ஃபுல் பார்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு லைஃப்ல, இல்லைன்னு சொல்ல முடியாது. கிறிஸ்தவம்னாலே பாடுகளுக்கு உட்பட்டதுதான். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சுச்சுவேஷன்லயும் நம்ம நிறைய இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் கிட்ட ரொம்ப இல்லாத ஒரு விஷயம்னா லவ், உண்மையான அன்பு. அது அவங்க பார்க்காம பொய்யான அன்புல விழுந்து போயிடுறாங்க. ஸோ அந்த உண்மையான அன்பு யாருன்னு தெரிஞ்சுட்டு அவரை பிடிச்சிட்டோம் அப்படின்னா லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதுதான் நான் என் லைஃப்லயும் நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணேன். நான் யார் மேல ரொம்ப அன்பு வச்சிருந்தேன்னா ஃப்ரெண்ட்ஸ் மேல. ஃப்ரெண்ட்ஸ் நமக்காக இது செய்வாங்க, அது செய்வாங்க. ஏன்னா நம்ம நிறைய பாக்குறோம் இல்லையா, பேசுவோம். ஸோ அந்த மாதிரி நினைக்கும் போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் நிறைய லவ் வச்சிருந்தேன். ஆனா ஒரு குறிப்பிட்ட சர்டன் பீரியட்ல வந்து அவங்க இல்ல அப்படின்னு கை விடும் பொழுது அது ரொம்ப பெயின்ஃபுல்லா, ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ அது அப்ப வந்து புரிஞ்சுக்கிட்டேன், உண்மையான அன்பு வந்து ஏசப்பா மட்டும்தான். அவருடைய அன்பு வந்து நம்மளை என்னைக்கும் கை விட்டுறாது. ஒன்ஸ் நம்ம கையை பிடிச்சிட்டாருன்னா ஈவன் நம்ம லைஃப் எண்டு வரைக்கும் நம்மளை வந்து கைப்பிடிச்சு நடத்துவாரு அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து எனக்கு அந்த டைம்ல தான் வந்துச்சு. அம்மா நிறைய டைம் சொல்லியிருக்காங்க, நீ அவனுடைய அன்பு கடவுளாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா அப்பெல்லாம் நம்ம வந்து ஏதாவது சொல்லும் போது தெரியாது, அந்த வழியில அந்த பாடு நம்ம அனுபவிச்சாதான் தெரியும் சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி
சொல்லும் போது புரியல. அந்த பெயின்குள்ள போயிட்டு வரும்போது அன்னைக்கே அம்மா சொன்னாங்க நீ கேட்டியா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சோ அவருடைய அன்பும் கிருபையும் இல்லைன்னா நம்ம லைஃப் வாழவே முடியாது அப்படிங்கிறது இன்னும் வரைக்கும் அது நான் வந்து நடந்துட்டு தான் இருக்கு. சோ அவரோட அன்பு கிருபை வந்து என்ன நடத்திட்டு தான் இருக்கு. அதுதான் என்னோட லைஃப்ல நான் உணர்றேன். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட அந்த சுச்சுவேஷன்ல நீங்க போனப்போ, இந்த பெயின்ஃபுல் சுச்சுவேஷன்ல போனப்போ ஆண்டவருடைய அன்பை எப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்க? ஒரு இன்சிடென்ட் நான் ஒன்று சொல்லுறேன். ஆக்சுவலா எனக்கு இன்னைக்கு ரொம்ப சிக்கு, உடம்பு முடியல. காலேஜ்ல கேட்டப்போ அவங்க வந்து விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் முடிய ஒரு 1/2 hour முன்னாடி நான் போய் எனக்கு உடம்பு முடியலன்னு சொன்னேன். அப்போ வந்து விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் உடனே ஓகே ஆனா என்னால ரொம்ப முடியல. என்னால எப்படி முடியலன்னு மீன்ஸ் என்னால நடக்க கூட முடியல. எழுந்த நாள்ல நின்று நடக்க கூட முடியல. இதுல பேக் எல்லாம் தூக்கிட்டு நான் ஆக்சுவலா என்னோட கிளாஸ் வந்து 3rd floor. நான் 3rd floorல இருந்து கீழே படியில இறங்கிதான் வரணும். லிஃப்ட் எல்லாம் கிடையாது. சோ அப்ப நடந்து வரும்போது இன்னொரு பொண்ணும் அதே அவளுக்கும் உடம்பு முடியலதான். எனக்கு நான் ஃபர்ஸ்ட் போய் நான் தான் பெர்மிஷன் கேட்கிறேன் எனக்கு உடம்பு முடியலன்னு. ஆனா என்ன விடல, அந்த பொண்ணை விட்டுட்டாங்க. அந்த பொண்ணு வந்து அவ ஃப்ரெண்டோட போய் கேட்டா விட்டுட்டாங்க. எனக்கு கூட யாருமே வரல. என்னால முடியலங்கிறது எல்லாருக்குமே தெரியும். என் கூட யாருமே வரல. நான் நினைச்சேன் ஏன் ஏசப்பா என் கூட யாருமே வரல, நான் வந்து என்னால ரொம்ப முடியலல்ல, நீங்க பாக்குறீங்கல்ல அப்படின்னு நான் நினைச்சிட்டு நான் விட்டுட்டேன். சரி ஏன்னா என் கூட வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சோ அன்னைக்கு நான் ஃபுல்லா தனியா தான் இறங்கி போனேன். உண்மையாவே எனக்கு வந்து ரொம்ப ஒரு பக்கம் பெயின், பிசிக்கல் பெயின் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து இன்னர் ஹார்ட்ல ரொம்ப பெயின் அதிகமா இருக்கு. ஏன்னா என் கூட யாருமே வரல அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப நானே தனியா ஒவ்வொரு ஸ்டெப்பா பொறுமையா இறங்கி நடந்து போறேன். நார்மலாவே நம்ம ஸ்கூல் விட்டோம்னா எப்படி பசங்க ஓடுவாங்கன்னு தெரியும். ஸோ காலேஜும் அந்த மாதிரிதான். டைம் ஆன உடனே எல்லாரும் வேக வேகமா போறாங்க. என்னை தள்ளி விடுற ஸ்டேஜுக்குலாம் நான் விழுற ஸ்டேஜுக்கு போயிட்டேன். என்னை தூக்க யாருமே இல்லை. ஆனா ஏதோ ஒரு வந்து என்னை பிடிச்சி இழுக்கிறத நான் ஃபீல் பண்ணேன். நான் கீழே இப்படி விழுந்துன்னா நான் ரோல் ஆகி கீழே போய் விழுந்திருப்பேன். ஆனா அந்த மாதிரி விழாத அளவுக்கு என்னை யாரோ பிடிச்சி பின்னாடி புல் பண்ணாங்க. ஆனா யாரும் இல்லை பின்னாடி, எனக்கு பின்னாடி யாருமே இல்லை, என்னை யாரும் தூக்கல. பட் என்னுடைய ட்ரெஸ் அப்படியே பிடிச்சி பின்னாடி யாரோ இழுக்கிறத நான் ஃபீல் பண்ணேன். சோ அப்பதான் வந்து உண்மையா ஆண்டவருடைய அன்பை நான் உணர்ந்தேன். நம்ம கூட யாரும் இல்லைனாலும் அவருடைய அன்பு நம்ம கூட இருக்கு, அவர் நம்ம கூட இருக்கிறாரு அப்படிங்கறத அந்த சிச்சுவேஷன்ல நான் ஃபீல் பண்ணேன். அப்பதான் அவருடைய அன்பு உண்மையாவே நம்மள வந்து எல்லா சிச்சுவேஷன்ஸ்லயும் ஹோல்ட் பண்ணுதுங்கிறத ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அவங்க சொல்லும் போது எனக்கு இந்த சாங் தான் ஞாபகம் வருது. ஜான் ஜெப்ராஜ் பாஸ்டர் அவங்க எழுதின சாங், கைவிடப்பட்ட நேரங்கள் எல்லாம் கரம் பிடிப்பேன், என்னை காக்கும் கரம் அதை நழுவ விடாமல் முத்தம் செய்வேன். அந்த பாட்டு வந்து நம்ம ஒரு தடவை 40 days பிரேயர்ல வர்ஷிப் பண்ணி பாடிட்டு இருக்கும்போது அப்புறம் ஐயா வந்து சொன்னாங்க, கைவிடப்பட்ட நேரங்கள் எல்லாம் கரம் பிடிப்பேன் நம்ம பாடுறோம். எத்தனை தடவை நம்ம யோசிப்போம், நம்ம பிடிச்சா நம்ம விட்டுருவோம்ல, நம்ம பிடிக்க மாட்டோம். சோ அப்போ நம்ம மாத்தி பாடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சோ கைவிடப்பட்ட நேரங்கள் எல்லாம் என் கரம் பிடித்தீர், என்னை காக்கும் கரம் அதை நழுவ விடாமல் முத்தம் செய்வேன். அந்த பாட்டு பாடலாமா? கைவிடப்பட்ட நேரங்கள் எல்லாம் என் கரம் பிடித்தீர், என்னை காக்கும் கரம் அதை நழுவ விடாமல் முத்தம் செய்வேன். கைவிடப்பட்ட நேரங்கள் எல்லாம் என் கரம் பிடித்தீர், என்னை காக்கும் கரம் அதை நழுவ விடாமல் முத்தம் செய்வேன். So அப்படியே we feel the love of God, God's grace, God's favor. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் இப்படி பார்க்கும்போது how much God loves us. ஒவ்வொருத்தரையும் நம்ம டிஃப்ரெண்டா பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிச்சுவேஷன், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாத்துல இருக்கும். ஸோ எவ்ரிபடிஸ் பாத் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். இப்போ நம்ம இப்போ பார்க்கும்போது தான் தெரியுது. If we had a random questionல இன்னைக்கு வந்து யாருக்குமே என்ன கேள்வி கேட்க போறோம்னு தெரியாது, ஸ்பாட்ல அந்த கேள்வி வருது. ஸோ தென் வி ஆன்சர் தட். அப்படி பார்க்கின்ற ஃபைனலா பார்க்கும்போது இந்த ஒரு 1/2 hourல பார்க்கும்போது எவ்ரி ஒன்ஸ் பாத் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனா ஒவ்வொருத்தருடைய பாதையிலும் ஆண்டவர் கூட இருக்கிறார். That's the only constant thing. One thing. ஸோ இது வந்து நம்ம வந்து வசனத்துல நம்ம பார்க்கணும் அப்படின்னா பரிசுத்தவான்களுடைய இந்த ஐக்கியம். சோ பரிசுத்தவான்கள் சொல்லும் போது உங்களை தான் சொல்றேன். இந்த மாதிரி பரிசுத்தவான்களோட இருக்கிற அந்த ஐக்கியம்ல தான் இன்னும் நம்ம ஆண்டவருடைய அன்பை இன்னும் தெரிஞ்சுக்கிறோம், ஆழமா புரிஞ்சுக்கிறோம். ஆண்டவருடைய அன்பின் ஆழம், நீளம், அகலம், உயரம்
என்னது என்பதை நம்ம இந்த ஐக்கியத்துல தெரிஞ்சுக்கிறோம். பிகாஸ் ஆண்டவர் என்ன எப்படி வழி நடத்திருக்காரு நான் தெரிஞ்சுக்கும் போது அவருடைய அன்பின் ஒரு பகுதியை தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். பட் when I see உங்க வாழ்க்கையில ஆண்டவர் எவ்வளோ நன்மை செஞ்சிருக்கிறாரு, எவ்வளோ நடத்தி இருக்கிறாரு, அதெல்லாம் பார்க்கும்போது ஓ ஆண்டவர் இப்படியும் இருக்கிறாரு அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம். Yeah. So it's a very nice. It's a nice exercise, நம்ம ஈவன் ஃப்ரெண்ட்ஸ்ல கூட எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது ஜஸ்ட் இந்த மாதிரி சிம்பிளா எழுதி பார்த்தானா கூட we can learn something from each other. Yeah. So it's nice. ஸோ உங்க வாழ்க்கையிலும் ஸோ நீங்க என்ன பார்த்து கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத இஃப் யூ வாண்ட் டு கன்வே டு அஸ் எங்களோட நீங்க சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பார்க்கறதான வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க எழுதி அனுப்பலாம். இல்லைனா நீங்க பார்க்கறதான யூடியூப்ல நீங்க கீழே கமெண்ட் போடலாம். நம்மளோட ஒவ்வொருத்தருடைய பார்த்து டிஃப்ரெண்டா இருக்கும். பட் ஆனா காட் இஸ் ஆல்வேஸ் ஃபெய்த்ஃபுல், இஸ் ஃபுல் ஆஃப் லவ். நம்மளுக்கு நிச்சயமா வழி நடத்துவார். இந்த கடைசி நாட்கள்ல நம்மை கொண்டு ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேற கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார், வழி நடத்துவார். காட் பிளஸ் யூ.